அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Hebrews chapter 4. 4ஆம் அதிகாரத்தை 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 4:14 முதல் 14 வரை. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அது 14ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கிறார் அப்படின்னு வார்த்தை இருக்கு பாருங்க. நமக்கு இருக்கிறார், பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். We have a great high priest in Jesus Christ. இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஒரு பெரிய மகா பிரதான ஆசாரியரை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஜீசஸ் our great high priest. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மகா பெரிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த ஆசாரியர்கள் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டில், பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஹை பிரீஸ்ட் இருந்தாங்க. ஆனா மகா பிரதான ஆசாரியர் இயேசு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவுக்கு மாத்திரம் தான் அந்த பெயர் போட்டிருக்கிறது, கிரேட் ஹை பிரீஸ்ட். ஹல்லேலூயா. அவர் மகா பிரதான ஆசாரியராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள்? ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக பலி செலுத்தினார்கள். ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்று பரிந்து பேசுகிறவர்களாக மாத்திரமல்ல, அவர்களுக்காக பலி செலுத்தினவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவே மத்தியஸ்தர்களாக அவர்கள் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எபிரேயர் நிருபம் எதற்காக எழுதப்பட்டது? Why was this epistle to Hebrews written? எதற்காக எழுதப்பட்டது என்று சொன்னால், இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் முதல் நூற்றாண்டிலே உள்ள யூதர்கள், யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், யூத பின்னணியத்திலிருந்து யூத முறைமைகளை பின்பற்றிக் கொண்டிருந்த அந்த மக்கள் ஜுடாயிசத்திலிருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு, கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளாக வந்தவர்கள் பயங்கரமான உபத்திரவத்திற்குள்ளாக அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். ஜுடாயிசம் அது ஒரு ரோம பேரரசில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவம் அங்கீகரிக்கப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக சென்றார்கள். நீங்க பின்னாடி வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டது. பயங்கரமான உபத்திரவங்கள், கஷ்டங்களுக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக கஷ்டத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற இந்த யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட இந்த விசுவாசிகள் மறுபடியும் நம்ம யூத மார்க்கத்திற்கே போயிடலாமா, மறுபடியும் மோசையின் பிரமாணத்திற்குள்ளாகவே நம்ம போயிடலாமா அப்படிங்கிற சிந்தனையிலே இருந்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த எபிரேய ஆக்கியோன், நீங்க அப்படி போகக்கூடாது, இந்த இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர், பழைய ஏற்பாட்டில் உள்ள மோசையை காட்டிலும், யோசுவாவை காட்டிலும், ஆரோனை காட்டிலும், பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா முறைமைகளை காட்டிலும் இயேசு நமக்கு தந்தவைகள் பிரதானமானவைகள், மேன்மையானவைகள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி, நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பின்னாடி போயிடக்கூடாது, பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி, நீங்கள் முன்பாக செல்ல வேண்டும், பின்னால செல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த நம்ம பார்க்கிறோம். நீங்க பாருங்க 14ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 3:14 வாசிக்கும் பொழுது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை, விசுவாசம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல அந்த விசுவாசத்திலே நம்ம உறுதியாக முடிவு பரியந்தம் இருந்தால் நாம கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவனும் தேவன் தருகிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக அடைந்து போகாதபடிக்கு, பின்வாங்கி போகிறவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருங்கள், பின்வாங்கி போயிடாதுங்க அப்படின்னு அங்கே சொல்ற நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் நான் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம், பின்வாங்கி போவானால் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம்,
என் ஆத்துமா பிரியமாக இருக்காது. பின்வாங்கி போயிடாதுங்க, பின்னாடி போயிடாதுங்க, மோசேயின் முறைமைக்கு போயிடாதுங்க, பலி செலுத்துகிற அந்த நிலைமைக்கு போயிடாதுங்க. நீங்கள் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. உங்களுக்காக இயேசு பெற்றுக் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் மேன்மையானது. இயேசு மேன்மையானவர் என்பதை வலியுறுத்துவதுதான் the better அப்படிங்கிற வார்த்தை இந்த எபிரேய நிருபத்தில் 13 முறை வருது. பெட்டர், மேன்மையான உடன்படிக்கை, மேன்மையான ஆசாரியத்துவம், மேன்மையான காரியங்கள், மேன்மையான உயிர்த்தெழுதல். பாருங்க, ஆண்டவராகி தேவன் நமக்கு தருகிற எல்லாமே மேன்மையானவைகள். ஒரு அல்ல பார்க்கலாம். இயேசு மகா பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். Jesus is better. The whole point of this book is to show us that Jesus is better. இயேசு சிறந்தவர், அவர் மேன்மையானவர், அவர் மகா பிரதான ஆசாரியர் என்பதை விளக்குவதற்காக இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகவே பின்வாங்கிடக்கூடாது, நீங்க முன்னேறி செல்ல வேண்டும். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 6:1-2 வாசிக்கிறோம். நீங்கள் பூர்ணராகும்படி கடந்து போக வேண்டும், முன்னுக்கு செல்ல வேண்டும், பின்னுக்கு போயிடக்கூடாது, முன்னுக்கு செல்ல வேண்டும். Go on to perfection, go on to maturity, go on. நீங்க தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று பல காரியங்களை சொல்லி உற்சாகப்படுத்துகிற நம்ம பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த 3 வசனத்தில் இருந்தால் இன்னைக்கு சில காரியங்கள் நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்க, மகா பிரதான ஆசாரியர். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய ஆண்டவர் யாரு? நமக்காக இருக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மகா பிரதான ஆசாரியர் நீங்க 14ஆம் வசனத்தில் பாருங்களேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது the position of our great high priest. இந்த மகா பிரதான ஆசாரியர் அவர் எங்கே இருக்கிறார்? இப்பொழுது வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க அந்த 2 வசனத்திலையும் பாருங்க, 14லையும் படிக்கிறோம், நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. we have a great high priest. நமக்கு இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? அவர் இந்த உலகத்திலே உள்ள பிரதான ஆசாரியர்களை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அவர் இன்றைக்கு அவர் இல்லை. அவர் பரலோகத்திலே அவர் இருக்கிறார். பரலோகத்தில் இருந்து அவர் நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க பாருங்க, பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற வார்த்தைகள் பல முறை இருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாட்டிலே இந்த மோசேயின் வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது ஆசாரியர்கள் அந்த பூமிக்குரிய காரியங்களை செய்துவிட்டு அவர்கள் அப்படியே மடிந்து விட்டார்கள். ஆரோன் மரித்து போனான், மோசே மரித்து போனான், என்னமாக எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் இயேசு நமக்காக இந்த உலகத்திலே பிரதான ஆசாரியர் வந்தவர் இன்றைக்கு மகா பிரதான ஆசாரியராக இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வசனங்களை வேகமாக நான் வாசிக்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். இந்த எபிரேய நிருபத்திலே அதையும் அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு he ascended to heaven and he is seated on the right hand of the Father. அங்கே 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 7:26 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார், வானங்களில் இருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 8:1 பாருங்க, முக்கியமான பொருள் என்னவென்றால் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் இப்படி இருக்கிற நமக்காக ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறோமாகிய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. எங்கே இருக்கிறார்? அவர் உன்னதத்திலே வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிற பிரதான ஆசாரியர். 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 9:24 பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினாலே செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரத்யேகமாகும்படி பிரவேசித்திருக்கிறார், பரலோகத்திலே பிரவேசித்திருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 10:12 போட்டிருக்குது, பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து 12:2 வாசிக்கிறோம், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பொசிஷன் எங்க இருக்கு இன்னைக்கு? அவர் வலது பார்சத்திலே பரலோகத்திலே வானத்துக்கு ஏறின இந்த பிரதான ஆசாரியர். இந்த எபிரேய நிருபத்திலே நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் அதிகமான காரியங்களை அந்த எபிரேய வாக்கியம் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். பரலோகத்துக்கு ஏறி போனவர். சரி, இப்போ அந்த பொசிஷன் ஆஃப் கிரைஸ்ட் அவர் கிரேட் ஹை பிரீஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவர் என்ன செய்கிறார்? அந்த பிரதான ஆசாரியத்தின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தில் நீங்க பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான, the heart of our Christ, our great high priest என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பத்தி. அவர் என்ன செய்கிறாருன்னா நமக்காக பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரதான ஆசாரியர் ஆகிய இந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். நமக்காக மாம்ச சாய் எடுத்து வந்தார். அவர் தூதனை போல வரல. அவர் மாம்சத்தை, நம்முடைய நேச்சர், நம்முடைய சுவாபத்தை அவர் தரித்தவராக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நீங்க பாருங்க, அங்க 17ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே போட்டிருக்கிறது, அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாக இருக்கும்படி எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. அவர் நம்முடைய மூத்த சகோதரராக, இந்த பிரதான ஆசாரியர் யார்? அவரு நம்முடைய மூத்த சகோதரராக, as our elder brother, அவர் நம்முடைய சாயலிலே, மனுஷ சாயலிலே அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். the incarnation, he shares our human nature. மாத்திரமல்ல, அங்கே 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது, அவர் தாமை சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, இந்த சிம்பத்தி, அவர் நம்மளே இரக்கம் உள்ளவர், பரிதபிக்கிறவர். அவர் எங்கேயோ இல்லைங்க, பரலோகத்தில் இருக்கிற உண்மைதான். ஆனால் பரலோகத்திற்கு அவர் செல்வதற்கு முன்பாக இந்த பூமியிலே மனுஷனுடைய பாடுகளை அவர் ருசி பார்த்தார். மனுஷனுடைய துக்கங்கள், சோதனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்த ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். Is not only a high priest in heaven, he is a sympathetic high priest or empathetic high priest. இந்த பிரதான ஆசாரியர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கிறனால அவருக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இந்த உலகத்திலே வந்து நம்முடைய மூத்த சகோதரராக இந்த உலகத்திலே மனுஷன் படுகிற எல்லா சோதனைகளையும் பாடுகளையும் அவர் சகித்தார். ஹல்லேலூயா. அதை குறித்து நான் பின்னாடி வரைக்கும் சொல்றேன். மாத்திரமல்ல, இந்த பிரதான ஆசாரியராக இயேசு பூமியில என்ன செய்தார், பரலோகத்தில் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, பூமியில அவர் என்ன செய்தார்? ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் அவர் ஹை பிரீஸ்ட். பூமியில் என்ன செய்தார்னா, பழைய ஏற்பாட்டில் ஆசாரிகள் என்ன செய்தார்கள்? பலி செலுத்தினார்கள். மனுஷனுடைய பாவத்திற்காக பலி செலுத்தினார்கள். இந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும்? the day of atonement, பாவ நிவர்த்தி செய்கிற நாள் என்று சொல்லி ஒன்று வருஷத்தில் ஒரு நாள். அந்த நாளிலே அவர்கள் எல்லா ஜனத்திற்காகவும், தன்னுடைய பாவத்திற்காகவும், எல்லாருடைய பாவத்திற்காகவும் அங்கே பலி செலுத்த வேண்டும். அதுதான் பிரதான ஆசாரியர் செய்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அது வருஷந்தோறும் அது செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியாக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்னா, he atoned for our sins, நம்முடைய பாவத்தை எல்லாம் ஒரே தரம் பரிகரித்து விட்டார். ஹல்லேலூயா. ஒரே தரம் பலி செலுத்தி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. நீங்க வசனத்தை வாசிங்க வேகமா. 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 7:27. ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, நாள்தோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே தரம் once for all sacrifice, ஒரே தரம் நமக்காக செய்து முடித்து விட்டார். அப்புறம் 9:12 வாசிங்க. 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து. நல்லா பாருங்க, இயேசுடைய மேன்மையான அந்த பிரதான ஆசாரியத்துவத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அந்த பிரதான ஆசாரியர் வருஷந்தோறும் செய்யணும், நாள்தோறும் செய்யணும். ஆனா இயேசு ஒரே தரம் அவர் செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அந்த பிரதான ஆசாரியன் பழுது அந்த என்னது அங்கே 9:12 வாசிக்கிறோம். வெள்ளாட்டுக்கடா இளங்கால இந்த இரத்தத்தினாலே அந்த பலியை செலுத்தினார். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பிரதான ஆசாரியர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஹல்லேலூயா நமக்காக நித்திய மீட்பை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, 24 27 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதான ஆசாரியர் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை.
அவர் ஒரே தரம் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. 10:12 வாசிக்கிறோம், ஒரே பலியை செலுத்தி. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பலி மேன்மையானது, பிரதான ஆசாரியத்துவம் மேன்மையானது. He atoned for our sin once for all. ஹல்லேலூயா. மறுபடியும் உங்க பலிக்காக செலுத்த வேண்டியதில்லை. இயேசு ஏற்கனவே செய்து முடித்ததை, ஹல்லேலூயா, யூத மார்க்கத்திலே அவர்கள் மறுபடியும் செய்ய வேண்டும். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் அப்படி அல்ல. இயேசு நமக்காக செய்து முடித்து விட்டார். Just everything is done on the cross. சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்டு விட்டது. அதை நம்பினா போதும், நம்முடைய வாழ்க்கையில நித்திய மீட்பு. ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் நீங்க எபிரேய ஆக்கிய சொல்ற. நீ மறுபடியும் அந்த யூத மார்க்கத்தில் போக விரும்புறியா? அங்க போய் திரும்ப பலி செலுத்த விரும்புறியா? அல்லாவிட்டால் இயேசு உனக்காக ஒரே தரம் செய்து முடிக்கதை அதை விசுவாசித்து அந்த மேன்மையான பலியை ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்க போகிறீர்களா என்று சொல்லுவது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்போ என்ன செய்யறாரு? அட்டோன்மெண்ட் அது முடிச்சிட்டார். இப்போ என்ன செய்யறாரு இந்த இயேசு கிறிஸ்து? 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, எபிரேயர் 7:25 வாசிங்க. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகவும் இருக்கிறார். அங்க பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, 7:25 அந்த முக்கியமான வசனம், அவர் வேண்டிக் கொள்கிற, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரால் அவர் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருவதற்காக வேண்டுதல் செய்கிறார். He is interceding for us. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேண்டுதல் செய்கிறாருங்க. பிரதான ஆசாரியர் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் வேண்டுதல் செஞ்சுட்டு இருந்தாரு. உயிரோடு இருக்கும் பொழுதுதான் பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர் மனுஷனுக்காக தேவனிடத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அவர் தினமும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்திலே உங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். He is our advocate at the right hand of the Father. நமக்காக ஒரு அட்வொகேட், ஒரு வக்கீலாக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் இன்றைக்கு நமக்காக அவர் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிற ஊழியம் இந்த பிரதான ஆசாரியர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கேட்குறாரு, இந்த பழைய முறைமை உங்களுக்கு வேணுமா, இந்த புதிய முறைமை வேணுமா? இந்த ரோமர் நிருபத்தில் வாசித்தீங்கன்னா, ரோமர் நிருபத்தில் the book of Romans talks about the necessity of Christian faith. நம்மளுக்கு எப்படி ரட்சிப்பு இந்த உலகத்தில் அவசியம். நம்ம எல்லாரும் பாவிகள், இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரே வழி. the necessity of Christian faith, கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை ரோமர் புஸ்தகம் சொல்கிறது. ஆனால் எபிரேய புஸ்தகம் the superiority of Christian faith, எல்லா மார்க்கத்தை காட்டிலும், எல்லா முறைமைகளை காட்டிலும், எல்லா வழிகளை காட்டிலும் கிறிஸ்துவின் வழிதான் மேன்மையானது என்பதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வழி, கிறிஸ்தவ மார்க்கம் தான் இட்ஸ் superior to all other religion. எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு காண்பித்த இந்த வழிதான் மேன்மையான வழி. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு 3 குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்முடைய ஆண்டவர் இந்த பிரதான ஆசாரி, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு இருக்கிறார். அது ரொம்ப நீங்கள் அதை சொல்லி பார்க்கணும். நமக்கு இருக்கிறார், நமக்காக பிரதிபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் மகா பெரிய பிரதான ஆசாரியர். அவர் நமக்காக மீட்பின் வேலையை செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பிரதிபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் மாத்திரமல்ல. 16ஆம் வசனத்தில் உதவி செய், அது பின்னாடி நான் வாசிக்கிறேன். 3 காரியத்தை நீங்கள் குறிச்சிக்கலாம். 3 பாயிண்ட் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். 13ஆம் வசனத்தில் இங்கே போட்டிருக்குது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்குது, அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, இந்த வசனம் ஒருவேளை நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், நீங்க செய்கிற நன்மை தீமை எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்கிற அடிப்படையில் இந்த வசனம் இருந்தாலும் கூட நான் என்ன எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னா, அவர் நம்முடைய பாதைகளை பார்க்கிறார், நம்முடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவாக இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. He has the ability to see our pathway. நாம் போகிற பாதையை காண்கிற தேவன். நாம் போகிற குறிப்பு குறிச்சிங்க நீங்க. We have a high priest who sees our pathway. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர், அவர் நம்முடைய வழிகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார், உங்களுடைய துக்கங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய பாடுகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வேதனைகளை கண்ணீரை யார் பார்க்கிறார் என்று சொல்லி.
இங்க வேதம் சொல்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். அவருக்கு பேரில் ஒன்று எல்ரோய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 16 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த தேவனுக்கு ஆகார் பேரிட்டதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் போகிற கஷ்டங்கள், பாடுகள், இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் யூத மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ளாக போய் கொண்டிருந்தார்கள். வேதனைகள், உபத்திரவங்கள், அந்த கிறிஸ்துவ நாட்கள் நடக்கிறது போல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நடந்தது. யூத மார்க்கத்துக்குள்ளாக வரலாவிட்டால் அவர்கள் வாங்க முடியாது, கொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். வெளியரங்கமாக இயேசுவை ஆராதிக்க முடியாது. யூதர்களுக்கு ஜெபாலயங்கள் இருந்தன, சினகாக இருந்துச்சு. ஆனால் கிறிஸ்தவர்கள் அங்கே சினகாகுக்கு போனா, ஜெபாலயத்துக்கு போனா முதலாவது அங்கே சொல்லணும், மேசியாவை நான் மறுதலிக்கிறேன். மேசியா இயேசு இல்லை, இயேசு மேசியா இல்லை என்பதை நான் மறுதலிக்கிறேன், இல்லை என்பதை நான் சொல்கிறேன் என்று சொல்லி அங்கே சொன்னாதான் சினகாகுக்குள்ள விடுவான், ஜெபாலயத்துக்குள்ள. ஆகவே இவர்கள் எல்லாரும் அண்டர் கிரவுண்டிலே மறைமுகமாக தான் இயேசுவை ஆராய்த்தார்கள். அவ்வளோ உபத்திரவம். அப்படிப்பட்ட காலத்தில் தான் இங்கே எபிரேய ஆக்கியன் சொல்றாரு, உங்க எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கஷ்டத்தை அவர் அறிந்திருக்கிறார், அவர் பார்க்கிறார் என்று சொல்கிறார். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், அதை நீங்க குறிச்சிங்க. there is no such thing as coincidence in the life of the child of God. there is only providence. தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே தற்செயல் என்று ஒன்றுமே கிடையாது. தற்செயல் என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தேவ செயல் தான். ஹல்லேலூயா. there is no coincidence in the life of a child of God. there is only providence. ஆண்டவர் செய்கிற எல்லாமே தேவ செயல் தான். ஹல்லேலூயா. இது தற்செயலா நடந்துருச்சு, தற்செயலா அந்த பிரச்சனை, தற்செயலா அந்த உபத்திரவம், தற்செயலா அந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு கிடையாது. தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற எல்லாமே அது தேவ செயலாக இருக்கும். ஹல்லேலூயா. not everything God does is pleasant, but everything God does is right. ஆண்டவர் செய்கிற எல்லாமே அது எப்பவுமே நமக்கு மகிழ்ச்சியும் இன்பத்தையும் கொடுக்கிறதா இருக்காது. ஆனா ஆண்டவர் செய்கிற எல்லாமே எப்பவுமே சரியா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற எல்லாமே சரியாக இருக்கும். not everything God does is pleasant, but everything God does is right. ஆண்டவர் செய்கிற எல்லாம் நன்மையாக தான் இருக்கும். ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு முறை ஒரு சின்ன பையன் ஒரு ஏரி பக்கத்தில், லேக் பக்கத்தில் படகு செஞ்சு என்ன பண்ணானா, விளையாடிட்டு இருந்தான். படகு செஞ்சு அப்போது அவன் டெய்லியாக அதை செஞ்சு விளையாடுறது அவனுக்கு வழக்கம். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, ஒரு பயங்கரமான காற்று அடித்தனால அந்த போட்டு அந்த அவன் செஞ்ச அந்த படகு என்ன பண்ணிடுச்சு, அந்த காற்று வேகமாக என்ன பண்ணிடுச்சு, இழுத்துட்டு உள்ளே கொண்டு போயிடுச்சு. அந்த கரையிலேருந்து உள்ளே போயிடுச்சு. அவனுடைய கை கெட்டாத தூரத்துக்கு போயிடுச்சு. இவனால் உள்ளே போய் அந்த படகு எடுக்க முடியல. அழ ஆரம்பிச்சுட்டான், அழுதுகிட்டே இருக்கிறான். அது போயிட்டே இருக்குது, கத்துறான், அழுறான். ஐயோ, என்னுடைய படகு அங்கே தூரமாக போய்கொண்டே இருக்கிறதே, அது எப்படி நான் மறுபடியும் எடுப்பேன் என்று சொல்லி அவன் அதை பார்த்து அழுகிறான். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு வயசான ஒரு வாலிப தம்பி, இவன் சின்ன பையன், ஒரு வயதான ஒரு ஓல்டர் பாய், ஒரு வயதான ஒரு பையன் வந்து அந்த சீனில் வந்து என்ன செஞ்சானா, அந்த படகை நோக்கி கொஞ்சம் என்ன பண்ணா, கல்லை தூக்கி போட்டானா. படகை தூக்கி கல்லை தூக்கி போட்டானா அந்த படகு மேலே. அப்போ அந்த சின்ன பையன் கத்துறானா, ஐயோ, என் படகு மேலே கல்லை தூக்கி போறியே, என் படகு மோசமாயிரும், நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி, ஒய் ஆர் யூ த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் மை போட், என் போட் மேலே ஏன் கல்லை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி அவன் கத்துனானா. உடனே அந்த பெரிய பையன் சொன்னானா, நான் என்ன செய்றேன்னு எனக்கு தெரியும், நான் கல்லை தூக்கி போடுறது போட்டு மேலே போடல, போட்டுக்கு அந்த பக்கம் தான் தூக்கி போடுறேன். என்னது, போட்டுக்கு அந்த பக்கம் தான் போடுறேன். அந்த பக்கம் போடும் பொழுது அது என்னது, அந்த 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 ரிப்பிள், அந்த அலை கிரியேட் ஆகி அந்த போட்டு முன்னாடி கொண்டு வர்றதுக்காக அந்த கள்ளத்துக்கு எங்கே போடுறேன், அந்த பக்கம் தூக்கி போடுறேன். ட்ரஸ்ட் மீ, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். ட்ரஸ்ட் மீ, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். என் மேலே நம்பிக்கையாரு, நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. நான் என் மேலே நம்பிக்கையாரு, நான் என்ன செய்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட God knows what is doing when he throws the stones in our lives. நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் கல்லை தூக்கி போகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்ம மண்டையில் அவர் போடல. அவர் இன்னும் நம்ம அவர் பக்கமாக இழுத்து கொண்டு வரும்படியாக, இன்னும் அவரோடு நெருங்கும்படியாக, இன்னும் அவருடைய சித்தத்தை நம்ம செய்யும்படியாக, இன்னும் அவருடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அவர் காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பார்வையில்
ஐயோ நம்ம அழிக்கிறது மாதிரி தெரியலாம், ஆனால் ஆண்டவர் செய்வது எல்லாமே நன்மைக்காக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தை ட்ரஸ்ட் மீ, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாலும் சொல்கிறாரு, ட்ரஸ்ட் மீ, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். நான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும், என் மேலே நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. என் மேலே நம்பிக்கையாயிரு. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள், சோதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறது, ட்ரஸ்ட் மீ, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். ஹல்லேலூயா. என் மேலே நம்பிக்கையாயிரு. நான் என்ன உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மேலே நம்பிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அங்கே பார்க்கிறோம், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. He has the ability to see our pathway. இரண்டாவதாக அங்கே 15ஆம் வசனத்தில் நான் சொல்லுகிற காரியம், He has the ability to sense our pain. நம்முடைய வேதனையை உணர்கிற பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, He not only sees our pathway, our pain, He senses our pain. நம்முடைய வேதனைகளை அவர் உணர்கிறார். அங்கே அதான் பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல். ரெண்டு நெகட்டிவ் அங்கே இருக்குது. we don't have a high priest who does not sympathize. அப்படி என்று சொன்னால், we have a high priest who sympathizes, empathizes. நமக்காக பரிதபிக்கக்கூடிய, நம்முடைய கஷ்ட நஷ்டங்களில் நம்முடைய வேதனை உணர்கிற, அதான் நாங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டனாலே, அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார். ஆகவே தான் பழைய அங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, சபையை துன்பப்படுத்தின பவுல், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின தானே கிறிஸ்தவர்களை. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, பவுலை பார்த்து சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு, நீ துன்பப்படுத்துகிற. இவன் நினச்சிக்கலாம், நான் சபையெல்லாம் துன்பப்படுத்தினேன், நான் ஸ்தேவானல்ல, என்னமாக திருச்சபை மக்கள் எல்லாம் துன்பப்படுத்திட்டு இருந்தேன், நீர் என்ன சொல்றீரு, என்ன துன்பப்படுத்துகிறீங்க. அவன் பாருங்க, நமக்கு வருகிற துன்பம் அவருக்கு வருகிற துன்பமாக எழுதுகிறார். He senses our pain. நம்முடைய வேதனை அவர் உணர்கிறார். அவர் சரீரமாகிய சபைக்கு தலையாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் இந்த உலகத்தில் நாம் போய் கொண்டிருக்கிற எல்லா பாதைகளையும் அவர் ஏற்கனவே இந்த உலகத்திலே அவர் போய் சேர்ந்தார். ஹல்லேலூயா. He felt what we feel. நாம் இப்போ உணர்கிறதை அவர் அன்றைக்கே உணர்ந்தார். He was tempted in every way. He senses our pain. இன்னைக்கு சோதனைகளா, இயேசு சோதிக்கப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் புறக்கணிப்பா, ரிஜெக்ஷனா, இயேசு புறக்கணிக்கப்பட்டார். தம்முடைய சொந்த சீஷர்களால் புறக்கணிக்கப்பட்டார், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டார். வேதம் சொல்கிறது, அவருக்கு சொந்தமானதில் வந்தாரா, சொந்தமானவர்கள் அவர்களை என்ன பண்ணலையா, ஏற்றுக்கொள்ளவில்லையா. அப்போ ரிஜெக்ஷன், புறக்கணிக்கப்படுதல் என்ன அவருக்கு என்னன்னு தெரியும். பாவர்ட்டி, நீடு அப்படின்னு அவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் ஏழ்மைன்னு அவருக்கு தெரியும். அப்படியே பெற்றோர்கள் ஏழ்மைலாம் இருந்தார்கள், தேவைன்னு அவருக்கு என்னன்னு தெரியும். பாருங்க, அவர் பிறக்கும் பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேங்கிறாங்க, ஆனால் பிறந்திருக்கிற எங்கே, மாட்டுக்கொட்டில் அவர் பிறந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டோரி சொல்லும்போது இப்படி சொல்கிறார், மரியாளும் யோசேப்பும் அவங்க பெத்லகேமை நோக்கி குடிமதிப்பு எழுதுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வராங்க. அப்போ மரியாள் கேட்டாங்களாம் யோசேப்பை பார்த்து, யோசேப்பே ஏதாவது ரூம் புக் பண்ணி வச்சுருக்கிறீங்களா, எனக்கு ஏதாவது ரூமு ஏதாவது புக் பண்ணி வச்சுருக்கீங்களா. அப்போ அவர் சொன்னார், நான் ரூம்லாம் ஒன்று புக் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்லி. பாருங்கள், ராஜாவாக பிறக்க போகிறார், ஆனால் ஏழ்மை குளத்தில் பிறந்தார். ஏழ்மைனா என்ன, வேதனைனா என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்தார். கிரீஃப், துக்கம்னா என்ன என்பது அவருக்கு தெரியும். தனிமைன்றா என்ன எனக்கு தெரியும். சிலுவையில் எல்லாரும் கைவிட்ட நிலைமையில், என் தேவனே பரலோகம் கைவிட்ட நிலைமையில் அவர் தவிக்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போய் கொண்டிருக்கிற அனைத்தையும் இயேசு ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர், He has the ability to sense our pain. கடைசியாக பரிதபிச்சுட்டு அப்படியே போகிற ஆண்டவர் அல்ல. அடுத்ததுக்காக முக்கியமான 16ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசத்தனையிலே சேர கடவோம். It not only senses our pain, He has the ability to solve our problems also. நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய
வல்லமை அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பிரதிபிச்சிட்டு போற, அப்பா உன் பாடலாம் எனக்கு தெரியும், நீ என்ன கஷ்டப்படுற எனக்கு தெரியும், உன் வேதனை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வியாதியின் அகோரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பரிதபிக்கிறது மாத்திரமல்ல, அங்கே வேதம் சொல்கிறது சகாயம் செய்யவும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். Let us approach the throne of grace with confidence. இன்னைக்கு இது முக்கியமான வசனம். இது தைரியமா நம்ம என்ன பண்ணலாமா? தேவ சமூகத்தில் போகலாமா? பழைய ஏற்பாட்டில் அப்படி செய்ய முடியாது. யூதர்கள் அந்த வாய்ப்பு இல்லை. அந்த பிரதான ஆசாரியன் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒருக்கா போக முடியும். மனுஷர்கள் போக முடியாது, சாதாரண ஆட்கள் போக முடியாது. இந்த பிரதான ஆசாரியனே பயந்து தான் போகணும். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அங்கே காலி ஆளு. ஆனால் இங்கே போட்டிருக்குது let us boldly, தைரியமாக என்ன செய்யலாமா? கிருபாசன தண்டை அப்படிங்கிறது தேவனுடைய வெரி பிரசன்ஸ். ஆண்டவர் இருக்கிற அந்த பிரசனம், ஆண்டவரை நாம் தைரியமாக அணுகலாமா? பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ராஜாவை கூட பக்கத்தில் போக முடியாது. எஸ்தருடைய புத்தகத்தில் வாசிக்கிற அப்படி தானே, ராஜா கோலை நீட்டினாதான் போக முடியும், பார்க்க போக முடியும். அப்படி கோலை நீட்டாம உள்ள போயிட்டா காலி அவுட்டு. அப்படி இருந்தார்கள். அப்படி அந்த த்ரோனை முன்னாடியே போக முடியாது. சிங்காசனத்துக்கு முன்பாக, அந்த ஆசனத்துக்கு முன்பாக போக முடியாது. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது நாம் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பிரசனத்துக்கு நாம் போக முடியும். எதற்காக ஆண்டவர் சொல்றார், வாங்க என் சமூகத்துக்கு வாங்க, உங்களுடைய விண்ணப்பத்தை வைங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. I am not a high priest who can only sympathize. I am also a high priest who can solve your problem. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பிரதான ஆசாரியனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், இன்றைக்கும் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். அவர் ஆண்டவர் சொல்றாரு, நாம் இரக்கத்தை பெறவும், இரக்கத்தை, ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவை நமக்கு இருக்கிறதோ அத்தனையும் அடைவதற்காக, சகாயத்தை பெறுவதற்காக, கிருபை அடைய தைரியமாய் சேர கடவோம். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் இது. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்வதற்கான கிருபையை நாம் அடைவதற்கு தைரியமாய் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போகலாம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தினால கழுவிட்டார். அவர் மரிக்கும் பொழுது அங்கே திரைச்சையில் 2ஆக கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பகை உடைக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவரை நாம் தைரியமாக சந்திக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் பயந்து போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தைரியமாக பாருங்க, இந்த வசனத்தை குறிச்சிங்க. தைரியமாய் வித் கான்ஃபிடன்ஸ் let us approach the throne of grace. நீங்க ஏன் மனுஷனை போய் தேடிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ற, பாப்பா ஏன்ட்ட இருக்குதுப்பா சகாயம், ஏன்ட்ட கிருபை இருக்குது, ஏன்ட்ட என்ன பண்ணுது, ஏற்ற சமயத்திற்கான எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. நீ ஏன் மனுஷனை பார்த்துட்டு வர்ற? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை தேடி வாங்க, கர்த்தருடைய சமூகத்திலே கிருபாசன தண்டையில் வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நமக்காக பிரதபிக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியர், நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பிரதான ஆசாரியருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், வியாதிகளை சுகமாக்குவார். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? He has exceeding power. நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமான வல்லமை உடையவர். He has need meeting power. தேவைகளை சந்திக்கும் வல்லமை உடையவர். He has healing power. சுகமளிக்க வல்லமை இருக்கிறது அவருக்கு. He has load lifting power. அவருக்கு பாரத்தை நீக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. He has all power. எல்லா வல்லமையும் இயேசுவுக்கு இருக்கிறது. அவர் இரக்கத்தை பெறுவதற்காக உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க, உங்கள் தேவைகளை சொல்லுங்க. இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த எபிரேய ஆக்கியோன்கள் எத்தனை மகிழ்ச்சியாக இருந்திருக்கு, எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் பலமுறை அங்கே இந்த லெட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை சேர கடவோம், இப்படி இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி பலமுறை அங்கே இந்த நிருபத்தில் அவர் சொல்லுறது நம்ம பார்க்கிறோம். இங்கே 16ஆம் வசனத்தில் இங்கே வேதம் சொல்கிறது, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவனிடத்தில் நீங்கள் போங்க. ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? இந்த ப்ராமிஸ் என்னன்னு சொன்னால், நமக்கு இரக்கம் கிடைக்கும், சகாயம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும், ஏற்ற சமயத்திலே கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். We have a great high priest. இந்த பிரதான ஆசாரியர் யார்? 13ஆம் வசனத்தில்
நம்மை காண்கிற பிரதான ஆசாரியர். இரண்டாவதாக இந்த பிரதான ஆசாரியர் யார்? நம்முடைய வேதனைகளை உணர்கிற பரிதபிக்கக்கூடிய சிம்பத்தி, எம்பத்தி, பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்தில் நமக்காக உதவி செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நீ நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பரலோகத்தில் ஏறிப்போன மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அந்த விசுவாசம், நம்பிக்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, நமக்கு இருக்கிறபடியால் நாம் பற்றி கொண்ட அறிக்கையை, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம்.